الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு தொடரை பார்த்து வருகின்றோம். இஸ்திகாமத்தின் 10 அடிப்படைகள் என்ற நூல். இஸ்திகாமத்தின் 10 அடிப்படைகள் என்ற நூலை பார்த்து வருகிறோம். இன்றைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த 10 அடிப்படைகளையும் முழுமையாக மீட்டிக்கொள்வோம். என கடைசியாக அதில் ஒரே ஒரு அடிப்படை தான் பார்ப்பதற்கு இருக்கிறது. எனவே நாம் அந்த 10 அடிப்படைகளையும் இன்று நாம் மீட்டிக்கொள்வோம். இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த நூல் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு தொகுப்பாகும். இதில் நாம் படித்த முதலாவது அடிப்படை, இஸ்திகாமத்தினுடைய 10 அடிப்படைகளின் முதல் அடிப்படை என்ன? அதாவது இஸ்திகாமத் என்பது மின்னத்துன் இலாஹியா வஹிபத்துன் ரப்பானியா. தீனில் ஒருவர் இஸ்திகாமத்தாக இருத்தல் என்பது அல்லாஹ்வுடைய அருளாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் புறத்திலிருந்து ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கொடையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். அல்லாஹ் தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டிலே செலுத்துகிறான். எனவே இதில் முதலாவது அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தில் நாம் இஸ்திகாமத்தாக நிலையாக இருத்தல் என்பது அது இறைவன் புறத்தில் உள்ள ஒரு மிக பெரும் பேர் அருளாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த அடிப்படையை நாம் என்ன செய்தோம்? முதலாவது அடிப்படையாக நாம் பார்த்தோம். அதில் நாங்கள் முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான், நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாமத்தை பிரார்த்திப்பதில் உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையான விஷயத்தையும் நாம் இதிலே என்ன செய்தோம்? நாம் பார்த்தோம். அதற்கு நிறைய நாம் என்ன செய்தோம்? அதில் அந்த தலைப்பில் நிறைய துஆக்களையும் நாம் பார்த்தோம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் நாம் இதில் இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு என்ற வசனத்தை ஓதும் போது இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்ற ஒரு துஆவை படித்தோம். அந்த துஆ ஞாபகம் இருக்குதா? பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹும்ம அன்த ரப்பனா ஃபர்ஸுக்னல் இஸ்திகாமா என்று இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை ஓதும் போது, இவர்கள் அல்லாஹ் எமது ரப் என்று கூறி பிறகு அதில் உறுதியாக இருந்தார்களோ என்ற வசனத்தை ஓதும் போது இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் எப்படி துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம அன்த ரப்பனா, அல்லாஹ் நீதான் எமது இறைவன், ஃபர்ஸுக்னல் இஸ்திகாமா, எனவே எமக்கு இஸ்திகாமத்தை அருள்வாயாக என்று துஆ செய்வார்கள். சரி, அப்ப எனவே இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன? அதாவது இஸ்திகாமத்துக்கு வழங்கப்பட்ட அந்த விளக்கங்கள், அதில் நாம் உறுதியாக பயணித்தல் என்ற அந்த அடிப்படையில் அந்த வசனத்துக்கு
அறிஞர்கள் சொன்ன விளக்கங்கள் என்ற பகுதியை நாம் பார்த்தோம். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விளக்கம் என்ன? அதாவது அல்லாஹுவை எமது ரப் என்று கூறி பிறகு அதில் எவர்கள் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பார்களோ என்ற இந்த வசனத்துக்கு அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள் என்ற விளக்கத்தை சொன்ன சஹாபி யாரு? அபூபக்கர். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு சொன்ன விளக்கம் என்ன? அவர்கள் என்ன செய்ய அதாவது நரிகளை போன்று அவர்கள் தந்திரம் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய விளக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே உறுதியாக இருத்தல். அதே போன்று அல்லாஹ் கடமையாக்கியவற்றை முறையாக நிறைவேற்றல் என்ற விளக்கங்களை அதிலே நாம் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே உறுதியாக இருத்தல் என்ற விளக்கம். இப்படி பல விளக்கங்களை நாம் இதிலே பார்த்தோம். இது இரண்டாவது அடிப்படை, இஸ்திகாமத்துக்கு சொல்லப்பட்ட அந்த விளக்கங்கள். மூன்றாவது அடிப்படை என்ன? அதாவது இஸ்திகாமத் என்றால் உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளம்தான் உறுதியாக இருக்க வேண்டும், உள்ளம்தான் உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப எனவே இங்கு வேண்டப்படுகின்ற இஸ்திகாமத் என்பது உள்ளத்துடைய இஸ்திகாமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு ஹதீஸை நாம் படித்தோம். ஒரு அடியானுடைய ஈமான் நிலை பெறாது எதுவரை? அவனது உள்ளம் நிலை பெறும் வரை என்ற அந்த ஹதீஸ். அப்ப எனவே உள்ளத்துடைய இஸ்திகாமத் என்பது மிக அடிப்படையானது. ஏகத்துவத்தில் தௌஹீதில் உள்ளம் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்ற அந்த விளக்கங்களை எல்லாம் அதில் பார்த்தோம். உள்ளத்துடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக உள்ள ஹதீஸ்களை எல்லாம் நாம் அதிலே பார்த்தோம். எனவே இது நாங்கள் இதில் பார்த்த மூன்றாவது அடிப்படை. நாலாவது அடிப்படை என்ன? அதாவது இஸ்திகாமத் என்பதை பொறுத்தவரையில அதாவது ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, இப்ப முழுமையாக இஸ்திகாமத்தை நிலைநாட்ட அவருக்கு என்ன முடியாத ஒரு சூழல்ல அவர் என்ன செய்யணும்? அத இஸ்திகாமத்தை நெருங்குதல். இஸ்திகாமத்தை நாங்கள் என்ன செய்யறது? அதை இயன்றவரை ஒருவர் அதை நெருங்குதல் என்ற பகுதி. அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு தெரியும், ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து எதை முறையிட்டாங்க? உங்களோட சபையில் இருக்கும்போது எமது ஈமான் அதிகரிக்குது, நாம் வீட்டுக்கு போறோம், வீட்டில் போய் மனைவி பிள்ளைகளோடு உட்காரும் போது அந்த நிலை மாறுகிறது என்று அவர்கள் முறையிடும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? ஈமான் என்பது அப்படித்தான், அது என்ன செய்யும்? ஈமான் என்பது அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். ஈமான்ல கூடுதல் குறைவு என்பது இருக்கிறது. ஈமான் அதிகரித்து கொண்டே சென்றால் உங்களுக்கு மலக்குகள் என்ன செய்வார்கள்? முசாபஹா செய்வார்கள். எனவே ஈமான் என்பது என்ன செய்யும்? கூடும் குறையும். எனவே நாம் இதில் இஸ்திகாமத் என்பதை எப்படி புரிந்து கொள்ள என்று சொன்னா, அதில் நாம் என்ன செய்வது? இயன்றவரை நாம் அதை நெருங்குதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தீன் என்பது எளிதானது. தீன் என்பது என்ன? எளிதானது என்று சொல்லிட்டு சொல்றாங்க, யாரும் தீனை தனக்கு சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தீனை யாராவது தனக்கு சிரமப்படுத்திக் கொள்ள நினைத்தால் என்ன செய்துவிடும்? தீன் மிகைத்து விடும். எனவே அந்த அடிப்படையில நாம் என்ன செய்ய வேண்டும்? இதில் நெருங்கி செல்வது, இயன்றவரை அதை செயல்படுத்துவது என்ற அடிப்படை. இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதில் நாங்க பார்க்கக்கூடிய எத்தனாவது அடிப்படை? நான்காவது அடிப்படை நாங்க இதுல பார்த்தோம். ஐந்தாவது அடிப்படை என்ன? இஸ்திகாமத் என்று சொன்னால், இஸ்திகாமத் என்றால் அதாவது ஒருவருடைய சொல், அவர் பேசக்கூடியவைகள், அவரது செயல்கள், அதே போன்று அவரது எண்ணங்கள், அவரது நியத், இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதான் இஸ்திகாமத். அது இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதான் என்ன? இஸ்திகாமத். எனது உள்ளம் என்ன தூய்மையா இருக்குது என்று மாத்திரம் சொல்லி போதாது. உள்ளம் தூய்மையா என்ன செய்ய வேண்டும்? செயல்ல வெளிப்பட வேண்டும், வார்த்தையில் வெளிப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில இஸ்திகாமத் என்பதை பொறுத்தவரை இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இஸ்திகாமத் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில உள்ளம் இதுல பிரதானமாக இருக்கிறது. அந்த உள்ளத்தில் அந்த இஸ்திகாமத்துடைய உண்மைத்தன்மை எங்க வெளிப்பட வேண்டும்? செயல்கள். இப்ப அல்லாஹு தஆலா
குர்ஆன்ல ஒரு உதாரணம் சொல்றான் தானே, எதுக்கு? கலிமத்துன் தய்யிபா, அந்த தூய்மையான வார்த்தைக்கு, அல்லாஹு தஆலா அந்த பரிசுத்தமான வார்த்தைக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? ஒரு நல்ல மரம், கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துஉதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. அப்படிதானே? அப்ப அந்த நல்ல வார்த்தைக்கு உதாரணம் நல்ல மரம். நல்ல மரத்துடைய வேர் எப்படி இருக்கும்? அது மிக உறுதியாக, அந்த வேர் பூமிக்குள் சென்று மிக உறுதியாக இருக்கும். அஸ்லுஹா சாபித். அதே மாதிரி அதனுடைய கிளைகள் வானளாவென செய்யும், படர்ந்து இருக்கும் அந்த மரத்துடைய. அதே போன்று துஉதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அதனை செய்யும், அது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். அப்ப இதெல்லாம் இஸ்திகாமத்னா என்ன செய்யும்? இதெல்லாம் அங்க வரும். அவரது உள்ளம், அவரது செயல்கள், அந்த வெளிப்பாடுகள், அதே போன்ற மக்களுக்கு பயனுள்ளவராக அவர் இருத்தல் என்றதெல்லாம் அதில் வருதா இல்லையா? எனவே இஸ்திகாமத் என்று சொல்கின்ற போது இந்த அனைத்தையும் என்ன செய்கிறது? உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல இந்த நூலுடைய ஆசிரியர் 5வதாக இதை குறிப்பிடுகிறார். 6வது விஷயம் என்ன? 6வது விஷயம் என்ன படிச்சோம்? லா தகூனுல் இஸ்திகாமத்து இல்லா லில்லாஹி வ பில்லாஹி வ அலா அம்ரில்லாஹி. இஸ்திகாமத் என்பது யாருக்காகத்தான்? அல்லாஹ்வுக்காகவே தவிர இல்லை. நாங்க யாருடைய புகழையோ, மக்கள் இவர் மார்க்கத்தில் பேணுதலா இருக்கிறாரு, மார்க்கத்தில் இவர் ஆர்வமா இருக்கிறாரு, முதல் சஃப்ல இருக்கிறாருன்னு மக்களுடைய பாராட்டுக்கோ பேருக்கோ புகழுக்கோ அல்ல. அவர் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அதே போன்று அந்த இஸ்திகாமத், அந்த வழியிலே பயணிப்பது என்பது யாரை கொண்டு? அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு. அதே போன்று அதை நாம் எவ்வாறு இஸ்திகாமத்தை எங்களோட வாழ்க்கையில நாம் செயல்படுத்தலாம், அதில் பயணிக்கலாம் என்றால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அவனுடைய கட்டளை, குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல், அதில் தான் நாம் என்ன செய்யலாம்? அந்த இஸ்திகாமத்தோடு நாம் பயணிக்க முடியும் என்ற விடயங்களை எல்லாம் உள்ளடக்கிய அம்சமாக இதில் 6வது அம்சம் என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 7வது அடிப்படை என்ன படிச்சோம்? அதாவது ஒரு அடியான் எவ்வளவுதான் அவர் மார்க்கத்தில உறுதியாக, பேணுதலாக, பற்றோடு இருந்தாலும் அவர் என்ன செய்துவிடக்கூடாது? அதாவது தனது செயல்களில் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு சாய்ந்து விடக்கூடிய ஒரு நிலை வந்து விடாமல், இவைகள் எல்லாம் யாருடைய அருள்? அல்லாஹ்வுடைய அருள், இறைவனுடைய அருளால் தான் நான் என்ன செய்கிறேன்? இந்த மார்க்க விடயங்களில் ஈடுபாட்டோடு இருக்கிறேன், மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்ற அந்த நிலை எப்போதும் நமக்குள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன செஞ்சிடும்? பெருமை அழிந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செஞ்சிடும்? அதாவது நம்மை நாம் தூயவான்களாக நினைத்து அடுத்தவங்களோட செயல்களை நாம் என்ன செய்வோம்? குறைத்து மதிப்பிட ஆரம்பிப்போம். அடுத்தவங்களை குறைத்து மதிப்பிடுவது என்பதெல்லாம் அதில் ஏற்பட்டு அது ஒரு வகையான என்ன செய்திடும்? ஒரு அழிவை நோக்கி அது கொண்டு சென்று விடும் என்ற விஷயத்தில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எப்போதும் இறைவனுடைய அருள், ரஹ்மத், தௌஃபீக் இன்றி நாம் என்ன செய்ய முடியாது? மார்க்கத்தில் உறுதியாக இருக்க முடியாது என்ற அடிப்படையை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, 8வது அடிப்படை என்ன படிச்சோம்? அதாவது நாம் இந்த உலகத்தில் சிராத்துல் முஸ்தகீம், அந்த நேரான பாதையில் நாம் எந்த அளவு உறுதியாக பயணிப்போமோ, எந்த அளவு நாங்கள் மார்க்கத்தில் பேணுதலாக உறுதியாக இருப்போமோ, அந்த அளவுக்கு மறுமை நமக்கு என்ன செய்யப்படும்? மறுமையுடைய விஷயங்கள் எல்லாம் எளிதாக்கப்படும். அதிலும் குறிப்பாக சிராத் என்ற அந்த நரகின் மேல் போடப்படுகின்ற பாலத்தில் ஒருவர் அதன் மீது பயணித்தல் என்பது என்ன செய்யும்? அவருக்கு அதாவது மிக எளிதாக அது அவருக்கு இருக்கும் என்ற அந்த அடிப்படை என்ன செய்யறாரு? அந்த அடிப்படை இதிலே அவர் இதிலே குறிப்பிட்டார். புரியுதா சொல்றது? எனவே மிக முக்கியமான விடயம், நாம் இந்த உலகத்துல நாம் எந்த அளவு நேரான வழியில் உறுதியாக பயணிப்போமோ அந்த அளவு நாளை மறுமையில் நாம் சிராத்திலே மிக உறுதியாக பயணிப்போம் என்ற விடயங்கள். அதே போன்று 9வதாக சொன்ன அடிப்படை என்னென்றால், என்ன அடிப்படை? இஸ்திகாமத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய 2 விடயங்கள். இஸ்திகாமத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய 2 விடயங்கள். அந்த 2 விடயங்களும் என்ன? ஒன்று சுபஹாத், மார்க்க விடயங்கள்ல ஷைத்தான் போடக்கூடிய சந்தேகங்கள், அல்லது ஷைத்தானுடைய ஏஜென்ட்டுகளாக இருந்து என்ன செய்வார்கள்? அந்த பணிகளை இன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? என்ன செய்வது?
அதாவது மார்க்க விடயங்களில் சந்தேகங்களை நமது உள்ளங்களிலே போடுதல். அடுத்து என்ன? அதாவது ஷஹவாத்துகள், இந்த உலகத்துடைய இன்பங்கள் ஆசைகளை அடைவதில் என்ன செய்வது? ஒரு வரம்பு மீறிய போக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் புறக்கணித்து பயணிக்கக்கூடிய அவ்வாறான நிலைகள். இதெல்லாம் இந்த இரண்டும் இஸ்திகாமத்துக்கு பெரும் தடையாக இருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள். இதை நாங்கள் அழகான பல உதாரணங்களின் மூலம் எல்லாம் சென்ற வகுப்பில் நாம் என்ன செய்தோம், இதிலே பார்த்தோம். எனவே ஷைத்தான் இந்த இரண்டு வாயில்களையும் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். இதில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான அழகான ஹதீஸ்கள் உதாரணங்களின் மூலமாக எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அதை விளக்கினார்கள் என்ற விடயங்களை எல்லாம் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இஸ்திகாமத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இதில் கடைசியாக இறுதியாக அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை என்னவென்று சொன்னால், அதாவது இஸ்திகாமத்துக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், காஃபிர்களுக்கு ஒருவர் ஒப்பாக செயல்படுதல், அத்தஷப்புஹு பில் குஃபார். இல்லைங்களா? எனவே இதுவும் என்ன ஒரு ஆபத்தான ஒரு விடயம், மிக ஆபத்தான ஒரு விடயம். ஏன்னா இப்ப நாம் வாழக்கூடிய காலத்தில் அவர்கள் தான் உலகத்தில் மேலோங்கி இருக்கிறார்கள். அவர்களிடம்தான் என்ன செய்து மீடியாக்கள் இருக்கின்றன, அவர்களிடம் செல்வாக்கு இருக்கிறது. அவர்கள் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய நிலைமை என்னது? அதிகமாக இருக்கும். அதைத்தான் என்ன பெருமையாக கருதுவார்கள், அதைத்தான் உயர்வாக பார்ப்பார்கள், அதுதான் நாகரீகம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இதில் நாங்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் பாருங்கன்னு சொன்னா, தஷப்புஹு பிஹிம் ராஜூன் இலா நௌஐனி மினல் ஃபஸாத், இரண்டு விதமான ஃபஸாதுகளின் பால் மீளுகிறது அவர்களுக்கு ஒப்பாகுவது என்பது. ஒன்று இம்மா ஃபஸாதுல் இல்ம் அவு ஃபஸாதுல் அமல். ஒன்று அது எங்க பாதிப்பு ஏற்படுத்துனா இதுல இல்ம்ல, அல்லது எதுல செயல்கள்ல. புரியுது அவங்க சொல்றது? இந்த இரண்டிலும் இந்த இரண்டுல ஏதாவது ஒன்றுல இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாத்தீங்கன்னா சொன்னா இன்று என்ன அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய கல்வி முறைகள் தான் உயர்ந்தது, சிறந்தது, இந்த மாதிரி ஒரு போக்கும் அதில் இருக்கும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா செயல்கள் ரீதியாக அவர்களை பின்பற்றுவதை பெருமையாக என்ன செய்வார்கள், கருதக்கூடிய ஒரு மோசமான நிலை. இப்ப நாங்க சென்ற வகுப்புல கூட நாங்க பார்த்தோம், நாங்க திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் நமக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்ற அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அந்த இரண்டு சாரார்களும் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும். வஃபஸாதுல் யஹூதி மின் ஜிஹத்தில் அமலி வஃபஸாதுன் நஸாரா மின் ஜிஹத்தில் இல்மி ஃபல்யஹூத் அலிமு வலம் யஅமலு. யூதர்கள் அறிந்தார்கள், அதன்படி என்ன செய்யல, அவர்கள் செயல்படவில்லை. வன்னஸாரா அமிலு பிலா இல்ம், கிறிஸ்துவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் செயல்பட்டார்கள் அறிவின்றி. இரண்டுமே என்னதான் வழிகேடு. இரண்டும் இறை கோபத்தையும் இறைவனுடைய அருளை விட்டு தூரப்படுத்தக்கூடிய நிலைகள். இதிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாக கூடாது. இந்த விஷயங்கள்ல இந்த திரும்ப திரும்ப சூரத்துல் ஃபாத்திஹா இதை சொல்லுதுன்னா என்ன, எதற்காக சொல்லுது? நாம் அவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. புரியுது அவங்க சொல்றது? எனவே அதனாலதான் இந்த அறிஞர்கள் இந்த விஷயத்தை மிகவும் என்ன செய்வார்கள், எச்சரிப்பார்கள். அப்ப நாம் ஒரு அமலை செய்கிறோம் என்றால் நாம் அந்த அமலை பற்றி என்ன செய்யணும், இல்மை நாம் பெற்றுக்கொள்ள. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பாருங்க, எவ்வளோ மக்கள் பிதஅத்துல வீழ்ந்து கிடக்கிறாங்க, பிதஅத்துகள்ல எவ்வளோ வீழ்ந்து கிடக்கிறாங்க, ஷிர்க்ல வீழ்ந்து கிடக்கிறார்கள். என்ன காரணம்? ஜஹல். என்ன காரணம்? மார்க்கத்தை பற்றிய அந்த இல்ம் இல்லாத காரணத்தால் என்ன செய்யறாங்க, அவர்கள் அதை சிறப்பாக புனிதமாக கருதி அவற்றை செய்யக்கூடிய மோசமான ஒரு நிலையை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போன்று இல்மை பெற்றவர்கள், மார்க்கத்தை முறையாக கற்றவர்கள் கூட என்ன செய்யறாங்க, பல அற்ப நோக்கங்களுக்காக அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். இவைகளிலிருந்து நாம் என்ன செய்யணும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். என இதெல்லாம் நம்மை நேரான பாதையை விட்டு தடுக்கக்கூடியவைகள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய
109 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக் ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த வேதத்தை உடையவர்கள்ல பெரும்பாலானவர்கள் அவங்களுக்கு உண்மை தெளிவான பிறகு மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக், அவங்களுக்கு உண்மை தெளிவான பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அவங்களோட மனதில் உள்ள அந்த ஹசத், எது அந்த பொறாமையின் காரணத்தால் என்ன நினைக்கிறாங்க? அதாவது நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு, நீங்க மூமின்களாக ஆகியதன் பிறகு மின் பஅதி ஈமானிக்கும், அதாவது காபிர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாத்தீங்களா, காபிர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப பாருங்க, அதாவது பொறாமை என்றத எந்த அளவு மோசமானது என்பதை நாங்க இதுல பார்க்கிறோம். என்ன, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட என்ன செய்யணுமாம்? அந்த சத்தியத்திலிருந்து அவர்கள் திரும்ப வேண்டும் என்றுதான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விரும்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப சத்தியம் என்று தெரிந்த பிறகும், உண்மை என்று தெரிந்த பிறகும், சத்தியம் அவரிடம் வந்த பிறகு எதன் காரணத்தால? அதாவது அவர்களுக்குள் உள்ள அந்த பொறாமையின் காரணத்தால். அப்ப இவங்களுக்கு வந்து சத்தியம் இவங்களுக்கு தெளிவா இருக்குதா இல்லையா? உங்களுக்கு சத்தியம் தெளிவா இருக்குதா இல்லையா? சத்தியம் அவர்களிடம் வந்த பிறகு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப சத்தியம் வந்த பிறகு, இப்ப பாருங்க, அதாவது இப்ப மதீனா வாசிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? இஸ்லாத்தின் பால் அவங்க அழைக்கப்பட்ட உடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா? அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு எது பின்னணியாக இருந்தது என்று நாங்க படிச்சோம். எது பின்னணியாக இருந்தது? அதாவது யூதர்கள் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? ஒரு தூதர் வர இருக்கிறார், அந்த தூதர் வந்துவிட்டால் நாம் உங்களை எதிர்த்து போரிடுவோம், உங்களை எதிர்த்து போரிட்டு நாம் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அப்பெல்லாம் அந்த தூதரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்க. அந்த தூதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்கிறார்கள். ஆனா சத்தியம் வந்த பிறகு, அந்த தூதர் வந்துட்டாரு, அந்த தூதர் சத்தியத்தை கொண்டு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் என்ன செய்தார்கள்? ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களோட உள்ளத்தில் இருந்த பொறாமையின் காரணத்தால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களா இல்லையா? அதாவது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் எனது தந்தையும் சகோதரரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்கார்ந்து மிக நீண்ட நேரம் பேசிவிட்டு வந்தார்கள். பேசிவிட்டு அவங்க வருகிறார்கள். வரும்போது அவங்களோட உரையாடல் என்ன? இவர் தானா தௌராத்தில் கூறப்பட்டவர், அவர் தானான்னு கேட்கும்போது ஆம் அவர்தான், தௌராத்தில் கூறப்பட்டவர் தான் அவரேதான் என்று உறுதியாக சொல்கிறார்கள். ஆனாலும் நாம் என்ன செய்வோம்? அவரை எதிர்ப்போம், கடைசி வரை, நமது உடல் உயிர் இருக்கும் வரை எதிர்ப்போம் என்றுதான் சொல்கிறார். அப்ப பாருங்க, சத்தியம் வந்த பிறகு மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக், சத்தியம் வந்த பிறகு, எனவே இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால் பொறாமை, ஹசத். எனவே இது மிக ஆபத்தானது. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மூமின்களாகிய நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு ஒப்பாக கூடாது, அவர்களுக்கு நீங்கள் ஒப்பாகிவிடக் கூடாது. பாத்தீங்களா, அவர்களை அவ்வளவு தெளிவாக சத்தியம் தெரிந்த பிறகு என்ன செய்தார்கள்? வழிகட்டு போனார்கள். இந்த நிலை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. இது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒருவரை நேரான பாதையை விட்டு என்ன செய்யும்? தடுக்கும். புரியுதா? எனவே அந்த அடிப்படையில இந்த வசனத்தையும் இங்க என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இங்கு நீங்க குறிப்பிட்டதை நீங்க பார்க்கலாம். புரியுதா சொல்றது? வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம். எனவே நாம் அதாவது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான் என்ன செய்வது என்று சொன்னால், அதாவது அவர்களுக்கு நாம் ஒப்பாகிவிடக் கூடாது. அந்த மோகம் இன்று மக்களிடத்துல பரவி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். சொல்றது அவர்களுடைய கலாச்சாரம் தான் உயர்ந்தது என்ற மாதிரி எல்லாம் இன்று சமுதாயத்துடைய அந்த சிந்தனைகள் அப்படி மழுங்கி போயிருப்பதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில ஒவ்வொரு மூமினும் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே பயணிக்க வேண்டுமே தவிர அந்த பயனுள்ள இல்ம், அவர் பெற்ற அந்த பயனுள்ள கல்வி,
அதன் மூலம் அவர் அந்த நேரான வழியிலே பயணிக்க வேண்டுமே தவிர அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களை போன்று என்ன செஞ்சிடக்கூடாது, வழிகட்டு விடக்கூடாது என்ற விடயம் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திதான். அதாவது உங்களுக்கு முன் இருந்தவர்களுடைய அந்த சுன்னாக்களை வழிமுறைகளை நீங்கள் சாணுக்கு சான் முலத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொல்வது யூதர்களை கிறிஸ்துவர்களையா என்று சொல்லும் போது ஆம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றி நுழைவீர்கள் என்ற ஹதீஸ் புகாரில வருது. அந்த நிலைகள் நாங்கள் இன்னைக்கு என்ன செய்யறோம், அந்த அளவுக்கு இன்று அவர்களை பின்பற்றுவதை ஏதோ என்ன செய்யலாம் பெருமையாக கருதக்கூடிய ஒரு மோசமான ஒரு மனோநிலையில் மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் சுன்னாவை உயர்வாக கருத வேண்டும். சில நேரங்களில் சுன்னாவை எங்களால பின்பற்ற முடியாவிட்டாலும் சுன்னாவின் மீது நமது உள்ளத்தில் கண்ணியம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இது. சில நேரம் சில சுன்னாக்களை நம்மால பின்பற்ற முடியாமல் போனாலும் அந்த சுன்னாவின் மீது என்ன அதுக்கு நமது உள்ளத்தில் கண்ணியம் இருக்க வேண்டும், உயர்வு இருக்க வேண்டும், அதை நாம் மதிக்க வேண்டும். புரியுது சொல்றது என்ன? அது ஈமான்ல அது ஈமானுடைய அடையாளம். அது அப்படிதானே? நாம் சுன்னாவை நேசிக்க கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளா வழிமுறைகளா அதை நேசிப்பவர்களாக, அதற்கு எதிரானவைகளா அவற்றை வெறுக்கக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த நூல்ல நீங்க இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுகிறார்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்றை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அஅஸமுல் கராமத்தி லுஸூமுல் இஸ்திகாமா, ஒரு கிடைக்கக்கூடிய மிக பெரும் கண்ணியம் என்னவென்றால் அவர் இஸ்திகாமத்தில் உறுதியாக இருப்பதுதான், அந்த நேரான பாதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதுதான். அதில் தான் அவருக்கு கண்ணியம் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்க மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது மக்கள் நம்ம மதிக்க மாட்டாங்க, மக்களிடத்துல நாம் மதிக்கப்பட மாட்டோம், என்ன செய்யுது நமக்கு கண்ணியம் இருக்காது, மக்கள் நம்மை கண்ணிய குறைவாக பார்ப்பார்கள் என்ற நிலைகளை பார்க்கிறோமா இல்லை? இன்னைக்கு இப்ப மக்கள் மக்களுக்கு எது நாளுக்கு நாள் அந்நியமாகி கொண்டு போகுது சொல்லுங்க. மக்களுக்கு இன்றைக்கு நாளுக்கு நாள் அந்நியமாகி கொண்டு போகக்கூடிய விடயங்கள் பாத்தீங்கன்னா மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள், அவைகள் தான் அந்நியமாகி கொண்டு போகுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தில் உறுதியாக பயணிக்க வேண்டிய இந்த ஃபித்னாவுடைய காலத்துல இப்படி ஒரு சூழல், இப்படியான ஒரு சூழல். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் எப்படி சொல்றாங்க, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ் க ஹிஜ்ரத்தின் இலை என்றான். முஸ்லிம்ல வர ஹதீஸ் என்ன, குழப்பமான காலங்களில் இபாதத் என்பது என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்றான். ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்துல தான் சோதனை அதிகம் மூமின்களுக்கு, அப்படித்தானே? அந்த சோதனைகள்ல ஒரு இபாதத்துல உறுதியாக இருத்தல் என்பது என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்று. நீங்க எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள சோதனை. ரசூலுல்லாஹ் உரபாக்கள் என்று சொல்றாங்களே, உரபாக்கள் யார்? உரபாக்கள் என்றால் அந்நியமாக பார்க்கப்படுவர்கள் தானே. உரபாண்டா அப்படித்தானே, அந்நியமாக அவங்க பார்க்கப்படக்கூடியவர்கள், அவங்க அரிதா குறைவாகத்தான் இருப்பாங்க உரபாக்கள் என்பவர்கள். அப்ப யார் அந்த உரபாக்கள் என்றால் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். மக்கள் சீர்கட்டு இருக்கின்ற போது அவங்க என்ன செய்வாங்க, மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்திகளை நாங்கள் படிக்கிறோமா இல்லையா? அதனாலதான் ஃபதூபாலில் உரபாக்களுக்கு சுபசோபனம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அழகான கூற்று, அதே போன்று இன்னும் அவனோட இந்த கூற்று மதாரிஜ் சாலிக்கில் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க. அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு நூல் இருக்குது, அல் ஃபுர்கானு பைன அவுலியா இர் ரஹ்மான் வ அவுலியா இஷ் ஷைத்தான் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதுல குறிப்பிடுகிறார்கள், இன்னமா காயத்துல் கராமா லுஸூமுல் இஸ்திகாமா, கண்ணியம் உயர்வுடைய இலக்கென்பது நாம் இஸ்திகாமத்திலே உறுதியாக இருப்பதுதான், அதை பற்றி பிடித்துக் கொள்வதுதான் என்றும் அவர்கள் என்ன செய்கிறாங்க குறிப்பிடக்கூடிய அந்த செய்தி. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இன்னும் சில அஹ்லுல் இல்முடைய கூற்றை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார்கள், குன் சாஹிபல் இஸ்திகாமா, நீங்க யாரா இருக்கணும், அதாவது மார்க்கத்தில் உறுதியானவராக நீங்கள் இருக்க வேண்டும். லா தாலிபல் கராமா, நீங்க என்ன செய்யக்கூடாது, கண்ணியத்தை தேடக்கூடியவராக இருக்கக்கூடாது. உள்ளம் என்ன செய்யும், கண்ணியத்தை தான் எதிர்பார்க்கும், கண்ணியத்தை தான் தேடும். ஆனா உங்களுடைய இறைவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன, நீங்கள் மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதை தான் உமது இறைவன் உம்மிடம் எதிர்பார்ப்பது என்ற விடயத்தையும் இங்கு பதிவு செய்கிறார்கள். எனவே நாம் மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாகும் போது என்ன செய்யும், இறைவன் நம்மை கண்ணியப்படுத்துவான். இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்பது அழியாத கண்ணியம்,
அது என்ன, எவனாலையும் அது இல்லாமலாக்க முடியாது அந்த கண்ணியத்தை. இறைவன் அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்தி விட்டால், அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்தி விட்டால் அது என்ன, அந்த கண்ணியம் என்பது நிலையானது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யுஹ்னில்லாஹு ஃபமாலஹு மின் முக்ரிம் என்று அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. அல்லாஹ் ஒருவனை இழிவாக்கி விட்டால் கண்ணியப்படுத்துவது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவனை கண்ணியப்படுத்துவது யாராவது இருக்கிறாங்களா என்றும் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எனவே அந்த அடிப்படையில் இதுல கடைசியாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனம், இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடியவருக்கு மௌத்துடைய நேரத்தில் கிடைக்கக்கூடிய நற்செய்திகள் என்ன என்றுதான் முடிக்கிறார் இந்த நூலை. அதாவது இஸ்திகாமத்தாக ஒருவர் இருக்கிறார், இஸ்திகாமத்னா எது வரைக்கும், அவர் மௌத்து வரைக்கும், அப்படிதானே, மௌத்து வரைக்கும் அவர் அந்த இஸ்திகாமத்தில் அவர் பயணிக்கிறார். இப்படி பயணிக்கக்கூடியவருக்கு என்னென்ன நற்செய்திகள் கிடைக்கும் என்பதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகள் இறங்கி வருவார்கள். அப்படிதானே, மலக்குகள் இறங்கி வருவார்கள். வந்து என்ன நற்செய்தி சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். எங்க போறார் அவரு, கபருக்கு போறார், கபருடைய வாழ்க்கைக்கு செல்ல போகிறார், கபரை தொடர்ந்துள்ள வாழ்க்கை. அப்ப எனவே நீங்கள் அவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவற்றை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து என்ன, வலா தஹஸனு, நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். உங்களோட செயல்கள், நீங்க உலகத்துல உங்களோட செயல்களை எண்ணி நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் கவலை கொள்ள வேண்டியதும் இல்லை. நான் இப்படியெல்லாம் செய்தேனே, இப்படியெல்லாம் செய்தேன் என்று கவலை கொள்ள வேண்டியதும் இல்லை. ரெண்டாவது. மூணாவது என்ன, வாப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நற்செய்தி அவருக்கு அங்க கிடைச்சிருது இல்லைங்களா. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், அவர் நிம்மதியாகத்தான் உலகத்தை விட்டு போக போறார், நிம்மதியாகத்தான் உலகத்தை விட்டு அவர் போக போகின்றார். வாபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன். நாலாவது என்ன சொல்றாங்க, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா. இல்லைங்களா. அப்ப உலகத்திலும் நேசர்கள் அவங்களுக்கு யாரு, மலக்குகள் தான். அவர்களுக்கு நேசர்களாக உள்ளவர்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். அதே போன்று மறுமையிலும் அவர்களுக்கு நேசர்களாக இருக்கக்கூடியவங்க யாருதான், அந்த மலக்குகள். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் விரும்பியது உங்களுக்கு உண்டு, நீங்க விரும்பியது உங்களுக்கு உண்டு. சரிதானே. இந்த உலகத்தில் நாங்க அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் வாழ்ந்தால் பாருங்க கிடைக்கக்கூடிய நற்செய்தி பாருங்க, நீங்க விரும்பியது உங்களுக்கு உண்டு. வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன், அடுத்து எல்லாம் உங்களுக்கு தயாரா இருக்குது. அங்க எல்லாம் என்ன, உங்களுக்கு எல்லாம் தயாராக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நீங்க போய் அங்க எல்லாம் தயார்படுத்த வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒருத்தன் உலகத்தில் ஒரு ஊட்ட கட்டுறது சொல்றான், 30 வருஷம் சவுதியில இருந்து ஒரு ஊட்ட கட்டுறது, ஒரு வீட்டை கட்டுவதற்கு வாழ்நாள முக்காவாசி அதுக்கு போயிட்டுன்றாங்க. பாருங்க இங்க எல்லாம் அவங்களுக்கு ரெடியா இருக்குது. வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. இந்த வசனங்கள் இஸ்திகாமத்துக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் நற்செய்தியாக இந்த வசனம் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் நம்மை இந்த தீனில் இறுதி வரை இஸ்திகாமத்தாக ஆக்க வேண்டும். அதே செய்தி இந்த சூரத்துல் அஹ்காஃப்ல நீங்க எடுத்து படிச்சு பார்க்கலாம். அதிலும் அல்லாஹு தஆலா அந்த சில நற்செய்திகள் அதில் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களை, இத்தோடு இந்த நூல் நிறைவடைகிறது. இப்போ நாங்கள் சில துவாக்களை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த துவாக்கள் நாங்கள் தீனில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கான சில துவாக்கள். நாங்கள் எல்லோருக்கும் அந்த துவாக்கள் உங்களுக்கு மரணமாக இருக்கும், மரணம் இல்லாவிட்டால் அந்த துவாக்களை மரணமிட்டுக் கொள்வது, இவைகளை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஓதி வருவது என்ற அந்த பகுதி இந்த நூல் இதோட முடிஞ்சு நாங்கள் பொதுவாக சில இஸ்திகாமத்தாக நாங்கள் இருப்பதற்கான சில துவாக்கள் என்ற பகுதி தான் அது. இப்போ அதில் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய துவாக்கள், உங்களுக்கு அதில் உள்ள துவாக்கள் மரணமாக இருக்குதான்னு பாருங்க. மரணமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், மரணம் இல்லைன்னா மரணம் இடுவதற்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு முயற்சி எடுங்க. இப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள துவாக்கள்ல முதலாவது துவா என்ன, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். இது நீங்க குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனமாக நீங்க இதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த துவா யார் செய்யக்கூடிய துவாவாக சொல்கிறான், வர்ராசிஹூன ஃபில் இல்ம், வர்ராசிஹூன ஃபில் இல்ம் என்று சொன்னால், அதாவது மார்க்க கல்வியை பெற்ற கல்விமான்கள். அப்படிதானே. இப்ப கல்விமான்கள் என்றால் அவங்க ஸ்டடியாக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க, வழிகேட்டிலிருந்து தூரமானவர்கள் தானே அவங்க
அப்படிதானே கல்விமான்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட கல்விமான்கள் நாம் இறைவனிடமிருந்து வந்த அனைத்தையும் நாம் ஈமான் கொண்டோம். எப்படி சொல்லுவாங்களாம்? யகூலுன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா, ரப்பிடமிருந்து வந்த அனைத்தையும் நாம் என்ன செய்வோம்? நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அவங்க எந்த ஒரு தடுமாற்றம் இருக்காது. அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களா, அவங்கள்ட்ட எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க? அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தான் இப்படி துவா செய்வாங்க. அவர்கள் தான் என்ன செய்வாங்க? இப்படி துவா செய்வார்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். அப்ப எனவே எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பிறகு எங்கள் உள்ளங்களை என்ன செய்யாது? அதிலிருந்து அதாவது தவறிவிடுமாறு செய்து விடாதே. அதே போன்று மின் லதுன்க ரஹ்மா, உன் அன்பான அருளையும் எங்களுக்கு அளிப்பாயாக, நிச்சயமாக நீ பெரும் கொடையாளி, இன்னக அன்தல் வஹாப். எனவே இந்த துஆவை பொறுத்தவரையில் இது நாங்கள் அதிகம் ஓத வேண்டிய துவாக்கல்ல ஒன்று. உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திகனுடைய அந்த ஆட்சி காலத்தில் நிறைய ஃபித்னாக்கள் தலை தூக்கிய ஒரு காலம், நிறைய ஃபித்னாக்கள் தலை தூக்கியது. அந்த காலத்தில் அபூபக்கர் சித்திக் தான் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் நாம் ஓத வேண்டிய துவாக்கல்ல இந்த துவாவை இதில் கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த துவா என்ன? அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி என்ற துவாவை கொடுத்திக்கிறோம். இது முஸ்லீம்ல குறிச்சுக்கோங்க. அந்த உங்களுக்கு இருந்தா இதில் சொல்லுவாங்க, எந்த சஹாபி எந்த நபி தோழர் கற்றுக் கொடுத்தாங்க? அலி பாரக்லாஃபி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க கற்றுக் கொடுத்த துவா அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளன் அவர் தான். முஸ்லீம்ல 7086வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அதாவது இறைவா எனக்கு நல்வழி காட்டுவாயாக, அதே போன்று நேர்மையானதை சரியாக செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளிப்பாயாக என்று வரக்கூடிய இந்த துவாவுக்குரிய விளக்கங்களை நாம் பார்க்கின்ற போது அறிஞர்கள் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கங்களில் அதாவது சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல் ஃபலாஹ் வஸ் ஸஆதா, வெற்றியையும் ஈடேற்றத்தையும் இந்த இரண்டையும் கொண்டே தவிர பெற முடியாது. ஹுதா என்றால் ஹுவ மஅரிஃபத்து பில் ஹக்கி தஃப்சீலன் வ இஜ்மாலன், அதாவது சத்தியத்தை ஒருவர் என்ன செய்வது? அதை தெளிவாகவும் விரிவாகவும் சுருக்கமாக அதை அறிந்து கொள்ளுதல். அதே போன்று வத்தௌஃபீக் லித்திபாஇஹி ஸாஹிரன் வ பாத்தினன், அந்த சத்தியத்தை பின்பற்றுவதில் மறைமுகமாக வெளிப்படையாக பின்பற்றுவதில் இறைவன் பொறுத்து அவருக்கு தௌஃபீக் அருள் பாலிக்கப்படுதல் என்பதை சொல்றாங்க. அதே போன்று சதாத் என்று சொல்லும் போது ஹுவ தௌஃபீக் வல் இஸ்திகாமா ஃபி ஜமீஇல் உமூரி பிமா யகூனு ஸவாபன் அலல் ஹக். எனவே சத்தியத்துக்கு நேராக அவர் என்ன செய்வது? அதிலே பயணிப்பதில் அவர் தௌஃபீக் செய்யப்படுதல், அதில் உறுதியாக பயணித்தல். வஹுவ தரீகுல் முஸ்தகீம் ஃபில் கௌலி வல் ஃபிஅலி வல் இஅ்திகாத், அந்த நேரான பாதையில் அவர் பயணித்தல் என்பது அவரது சொல்லிலும் செயலிலும் அவரது நம்பிக்கையிலும் என்ற அழகான விளக்கத்தை இதிலே சொல்கிறார்கள். சரி, அடுத்த அந்த துவா எல்லாருக்கும் மரணம் தானே? மரணமா? சொல்லுங்க பாபா. அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி. சரி, அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி. சரி, இது பாடம் தானே? சரி, மூணாவது துவா என்ன? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். எனவே இதை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இதில் பாருங்க, இதுல உள்ளம் அப்படித்தானே, ஒருத்தர் உள்ளம், அதே மாதிரி அவரது செயல்பாடுகள், எண்ணங்கள் எல்லாம் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அழகான துவாவாக இந்த துவா இருக்கிறது. எனவே இதில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதற்கு திக்ர் என்பது என்ன? ஒருவரை மார்க்கத்தில் உறுதியாக ஆக்கக்கூடியது. அதே போன்று இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கும், அதே போன்று அல்லாஹுவை நாம் அழகிய முறையிலே வணங்குவது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹும்ம அஇன்னி என்றால் ஐ கௌவினி வர்ஸுக்னில் குவத மின் இந்திக பிஷரஹி ஸத்ர் என்று சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வின் புறத்து நாங்கள் எதை கேட்கிறோம்? கூவாண்டா என்ன? சக்தியை, ஆற்றலை கேட்கிறோம் இறைவனிடமிருந்து. எப்படி? எமது உள்ளம் விரிவடைவதன் மூலமாக திக்ர் என்று சொல்லும் போது என்ன? அது திக்ர் என்று சொல்லும் போது உள்ளம்,
உடல் நாவ் எல்லாம் அதிலே சம்பந்தப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று சுக்குர் என்று சொல்கின்ற போதும் அவைகள் அனைத்தும் அதிலே சம்பந்தப்படுகின்றது. இறைவனுடைய பொருத்தம் தான் அதில் இலக்காக இருக்கிறது. அதேபோன்று ஹுஸ்னுல் இபாதா, ஹுஸ்னுல் இபாதா என்பது 2 விஷயங்களை உள்ளடக்கியது. என்னென்ன? ஹுஸ்னுல் இபாதா, அழகிய முறையில் இபாதத் என்றது 2 விஷயத்தை உள்ளடக்கி. என்னென்ன? அல் இஹ்லாஸ் வத்திபாஉ சுன்னா. எது? இஹ்லாஸும் இத்திபாஉ சுன்னா. நாம் இஹ்லாஸாக அதே போன்ற நபி வழியை நாம் பின்பற்றி இபாதத் செய்தல் என்பதை உள்ளடக்கியது. அப்ப இந்த துஆ வந்து ரசூலுல்லாஹ் எந்த சஹாபி கற்றுக் கொடுத்தாங்க? முஆத் இப்னு. எந்த இடத்துல எப்ப ஓதணும்? தொழுகையுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால ஓதலாம். அதே மாதிரி இதுல இன்னொரு அஹ்மதுல வார ரிவாயத் எப்படி வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பிரார்த்தனையில் முயற்சிப்பதாக இருந்தால், துஆவில் நீங்க முயற்சிப்பதாக இருந்தா இந்த துஆவில் முயற்சிங்க என்று சொல்ற ஹதீஸும் அஹ்மதுல வருது. அப்ப அந்த ஹதீஸ் வந்து பொதுவா நீங்க ஓதலாம், எப்பயும் ஓதலாம். அந்த ரிவாயத், இந்த ரிவாயத் எதுல வருது? இது இப்ப நான் தொழுகையில ஓதுற அபூதாவுதுல 1522 குறிச்சுக்கோங்க. தொழுகையில ஓதக்கூடிய ரிவாயத் வந்து அபூதாவுதுல 1522. ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அவங்களே தான் அறிவிக்கிறாங்க, அவங்களே தான் ரசூலுல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்தாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப அந்த செய்தி சரியா? சரி, அடுத்ததாக நாங்கள் வருவோம். 4வது துஆ என்ன? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. இது நாங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துஆக்கள் உண்டு. மாஷாஅல்லாஹ் எல்லாருக்கும் இந்த துஆ பாடமாக இருக்கும். என்ன சொல்லுங்க பாவம்? சப்பித் கல்பி. அப்ப உள்ளங்களை புரட்டவன், எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக ஆக்குவாயாக என்ற இந்த ரிவாயத். இது வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது பல சஹாபாக்களுடைய ரிவாயத்தாக நீங்க பார்க்கலாம். பல சஹாபாக்கள் இதை அறிவிக்கிறாங்க. இதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரிவாயத் இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரிவாயத், அதை குறிச்சுக்கோங்க. திர்மிதியில 2140வது எண்ணில் வரக்கூடிய செய்தியாக அந்த ரிவாயத் வருகிறது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ் எந்த துஆவை அதிகம் கேட்பாங்க என்று சொல்லும்போது அவங்களும் இதை தான் சொல்றாங்க. இந்த ரிவாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது திர்மிதியில 3522வது எண்ணில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத். சரிதானே? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உம்மு சலமா தான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த துஆவை நீங்க அதிகம் கேட்கறீங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு ஆதமுடைய மகனுடைய உள்ளங்களும் இறைவனுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ளன. அப்ப எனவே இந்த அல்லாஹ்வுடைய இந்த பண்பும் இதுல வருது. இப்ப விரல்கள், அப்ப அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. புரியுதா அவன் சொல்றது? அதுல வருது ஃபமன் ஷா அகாம வமன் ஷா அஸாக. அப்படின்னு என்ன? அந்த உள்ளத்தை யாரு நிலை பெறச் செய்கிறானோ அந்த உள்ளம் என்ன செய்யும்? நிலையாக இருக்கும். எந்த உள்ளத்தை அல்லாஹ் நெறிபெற செய்ய நாடுகிறானோ நெறிபெற சொல்லிட்டு ஃபதலா முஆத் என்று வருது. இல்லையா? ஃபதலா முஆத், அதாவது இந்த இதுல வரக்கூடிய முஆத் யார் என்று பாத்தீங்கன்னா முஆத் இப்னு நஸ்ர் இப்னு ஹஸ்ஸான் அத்-தமீமி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வார. இல்லையா சொல்றது? அவர் வந்து என்ன செஞ்சாரு? தமீமி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர். அவர் வந்து என்ன செய்யறார் என்று சொன்னால் இந்த வசனத்தை ஓதினார். எந்த வசனத்தினா ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப் என்று ஓதினார். இந்த இடத்துல அதையும் ஓதினார் என்றும் இந்த ரிவாயத்தில் கூடுதலான செய்தியா வருது. இது உம்மு சலமா ரிவாயத் திர்மிதியில 3522வது எண்ணில் வருது. சரி, அடுத்த துஆ என்ன? அல்லாஹும் யா முகல்லிபன் தான் வருது ஹதீஸ்ல வாசகம். அந்த வாசகம் அப்படித்தான் வருது, யா முகல்லிபன் தான் வருது. இப்போ நான் சொல்ற இந்த 2 ரிவாயத்திலும் யா முகல்லிபன் தான் வருது. அல்லாஹ் வந்து சேர்த்துக் கொள்வாங்க. ஹதீஸ்ல நேரடியாக வர இப்படிதான், உள்ளங்களை புரட்டுபவனே. யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபன புரட்டுபவனே, அல் குலூப் உள்ளங்களை. சப்பித் கல்பி, எனது உள்ளத்தை உறுதியாக்குவாய் அலா தீனிக். அடுத்த துஆ என்ன? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலா. இது ஒரு நீண்ட துஆ. அதுல முஸ்லிம்ல வர அந்த துஆட ஒரு பகுதி. ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி வந்து ஸைத் இப்னு அர்கம். யாரு? ஸைத் இப்னு அர்கம் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2722 குறிச்சுக்கோங்க. 2722வது எண்ணில் இந்த செய்தி வருகிறது. எனவே அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா என்றால் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க ஆத்தி நஃப்ஸி மினல் ஹஷ்யதி மா யஸூனுஹா அனில் முஹர்ரமாத். அதாவது அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கியவற்றை விட்டு பாதுகாக்கக்கூடிய என்ன ஒரு ஹஷ்யாவை உள்ளச்சத்தை தருவாயாக. அதே மாதிரி
அது என்ன செய்யும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு எளிதாக்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை வழிபடுவதை எளிதாக்கும் என்ற விளக்கத்தை மாதிரி சொல்றாங்க. புரியுதா? வஸக்கிஹாண்டா ஐ தஹிர்ஹா மினர் ரதாயிலி வல் அஹ்லாகி ஸனியா, மோசமான கெட்ட பண்புகள் இருந்து அதை என்ன செய்வாயாக, தூய்மையாக்குவாயாக என்ற விளக்கத்தை அந்த இடத்துல சொல்றாங்க. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹைரு மன்சக்காஹா அந்த வலிஹா மௌலாஹா என்றால் அதை பாதுகாக்கக்கூடியவன், அதை சிறந்த முறையில் அதை தூய்மைப்படுத்தக்கூடிய நீதான், அதனுடைய பாதுகாப்பாளனாக பொறுப்பாளனாக நீ இருக்கிறாய் என்பது இதனுடைய பொருளாக இருக்குது. இது சொல்லுங்க பாபு, இதை அல்லாஹும்ம மௌலாஹா. சரி, அடுத்து என்ன? அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தஆத்திக். அதுல முகல்லிப் என்று வருது, இதுல முஸர்ரிஃப் வருது. இது முஸ்லிமுடைய ரிவாயத். இந்த ரிவாயத்தை பார்த்தீங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2654வது எண்ணில் வருகிறது. உள்ளங்களை திருப்பவன், முஸர்ரிஃப் என்ன அர்த்தம்? உள்ளங்களை. இதுல அல்லாஹ்வுடைய வார்த்தை வருது. நீங்க கேட்டீங்கன்னா இதுல அல்லாஹ்வுடைய வார்த்தை வருது. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப்னு தான் வருது. உள்ளங்களை திருப்பவன், எனது உள்ளத்தை உனக்கு கட்டுப்படுவதில் வழிபடுவதில் திருப்பாயாக என்ற துவா. சரியா? இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத். இதை நாங்கள் அதிகமாக இஸ்திகாமத்துக்காக ஓத வேண்டிய துவாக்கல்ல ஒரு துவாவாக இருக்கிறது. அடுத்த துவா என்ன? அல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, நேர்வழியையும் தக்வாவையும் பேணுதலையும் தன்னிறையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாவாக இந்த துவா இருக்கிறது. இந்த துவாவை பொறுத்தவரையில் இந்த துவா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி 2721 அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதுல சில ரிவாயத்துக்கள்ல இஃபாண்ட வார்த்தையும் வருது. இஃபா அஃபாஃபுக்கு பதிலாக வஃபி ரிவாயத்தின் இஃபாண்டாலும் பேணுதல் தான், அப்படியும் ஒரு வாசம் வருது. சரி, இது இது நாங்கள் பார்க்க இது துவா பாடம் தானே? சரி, அடுத்தது என்ன? அல்லாஹும்ம சப்பித்னி வஜஅல்னி ஹாதியம் மஹ்தியா. இது ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழருக்காக கேட்ட துவா. இது நாங்கள் கேட்கலாம். அல்லாஹும்ம சப்பித்னி, அல்லாஹ் என்னை என்ன செய்வாயாக, உறுதியாக்குவாயாக. வஜஅல்னி ஹாதியம் மஹ்தியா, வஜஅல்னி ஹாதியம் மஹ்தியா என்று இந்த பிரார்த்தனை வரக்கூடிய இந்த வாசகத்தை பொறுத்தவரையில இதுல நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை என்ன செய்கிறோம், அதாவது நல்வழி காட்டுவராக, நல்வழியில் செலுத்தப்பட்டவராக ஆக்குவாயாக என்ற துவா. எனவே மொத்தம் இந்த துவா எல்லாம் பாடமான ஒருத்தர் இருக்கிறீங்களா? எல்லா துவாம் பாடம் பண்றவங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. எல்லா துவாம் பாடம் பண்ண. اللهم اهدني وسددني اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك يا مقلب القلوب ثبت قلبي على طاعتك على دينك. اللهم اهدني يا مقلب القلوب சொல்லுங்க. يا مقلب القلوب ثبت قلبي على دينك اللهم آتي نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم مشرف القلوب شرف قلوب صاد صاد اللهم مشرف القلوب صرف قلوبنا على طاعتك اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم ثبتني واجعلني هاديا مهديا. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக், மாஷா அல்லாஹ். அப்போ எனவே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, இந்த துவாக்களை கொஞ்சம் மரணம் விட்டு நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் மார்க்கத்தில் தீனில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்காக கேட்க வேண்டும். வேற யாருக்கு அவங்களுக்கும் பாடம். மாஷா அல்லாஹ். எல்லாரும் என்ன செய்யுங்க, அதில் முயற்சி எடுங்க. சார், இன்றைய பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ